மாவட்டம் வேதாரண்யம் அருகே தூண்டில் முள்வளைப்பு கட்டும் பணி தாமதமாக நடைபெறுவதாக கூறி மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டம் நடத்தினர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலச்சந்தர் வழங்க கேட்கலாம். பாலச்சந்தர் வணக்கம். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் மீனவர்கள் தூண்டில் முள்வளைவு அமைக்க வேண்டும் என்று போராடி வந்தனர். இது தொடர்பாக தூண்டில் முள்வளைவு அமைக்கும் பணி தாமதமாக நடைபெற்று வருவதாக அவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்பான விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம் மோகன். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா வெள்ளப்பள்ளம் மீனவர் காணலில் கடந்த 5 ஆண்டுகளாக சுமார் 100 கோடி செலவில் தூண்டில் முள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதாலும் விரைந்து பணிகளை முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மீனவர்கள் இன்று கருப்பு கொடி ஏந்தி கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டம் நடப்பதற்கு முன்பாக கோட்டாட்சியர் திருமால், டிஎஸ்பி சரவணன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். கடற்கரை முழுவதும் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் போலீசாரின் தடுப்பையும் மீறி மீனவ பெண்கள், ஆண்கள் என நூற்றுக்கணக்கானோர் கருப்பு கொடியுடன் இறங்கி சுமார் 1 மணி நேரம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்பு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இது குறித்து அரசுக்கு தகவல் தெரிவித்து முடிவு அறிவிக்கப்படும் என்று ஆடியோ திருமால் அளித்த உறுதியை ஏற்று போராட்டத்தை மேற்கொண்டனர். இந்த போராட்டத்தால் சுமார் 1 மணி நேரம் வெள்ளப்பள்ளம் கடற்கரை மிகுந்த பரபரப்புடன் காணப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி பாலச்சந்தர்.